மதுவிலக்கு தடை சட்டம் தமிழகத்துல அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? சாத்தியம் இல்லாமல் சட்டம் ஏற்றிருக்காங்க. எல்லா சட்டங்களும் போதிய அளவுக்கான சட்டங்கள் இருக்க தான் செய்யும். அமெண்ட்மெண்ட் பண்ணுவதில் தான் தவறு நடக்குது. அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு தரலான்னு இருந்தது. அப்புறம் அதான் 2லேருந்து 3 லட்சம் விதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, தண்டனையே 5லேருந்து 10 வருஷம் கொடுக்குறாங்க. அபராதத்தை 1லேருந்து 2 வரைக்கும் இருந்தது 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இது கண்காணிக்க வேண்டியவர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தவறுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த சட்டத்தில் இருக்கணும்ல. அந்த சட்டப்பிரிவில் இது இல்லையே. இந்திய அரசியலமைப்பு சாசனம் 47 என்ன சொல்லுதுன்னா, போதைப் பொருட்களை அரசு கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ போதைப் பொருட்களை அரசு கட்டுப்படுத்தணும்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிற போது அரசே எப்படியா சாராயம்? இந்த அரசு சாராயத்தை ஏன் இவன் நாடி போறான்னு நல்ல பாருங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வரலனா கூட அதை படிப்படியா குறைக்க ட்ரை பண்ணலாம். டாஸ்மார்க்ல தனியார் மயமாக்கலாம். இப்படி எல்லாம் செஞ்சா ஓரளவுக்கு குற்ற சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. அரசாங்கம் இருக்கிற டாஸ்மார்க்களிலேயே இவ்வளவு ஊழல் பண்ண முடியுதுன்னு சொன்னா தனியார்கள் டாஸ்மார்க்கை வித்தான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல இந்த கள்ளுக்கடைகளை திறப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதா சார்? கல்லுங்க அவ்வளவா ஏற்படுத்தாது. கல்லில் கலப்படங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. நேரடியாக அது கிராமங்களிலிருந்து அப்படியே இறக்கப்பட்டு பக்கத்தில் எங்கன்னா விற்கப்படும். அதால் கல்லில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கம்மி. இதற்கு கூட நான் எழுதிய சட்டம் தவறானவர் கைகளில் போனால் அதை எதிர்க்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன், எரிக்கிற ஆளாக இருப்பேன் சொன்னதாக சொல்லுவாங்க. சரியான வெப்பன் தவறான ஆட்கள்கிட்டே இருக்கு. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க சார். இப்போ தமிழகத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர்ல புதிய சட்டங்கள் தமிழக அரசு மூலமா அமல்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா அதுல மதுவிலக்கு தடை சட்டம் தமிழகத்துல அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? சாத்தியம் இல்லாமல் சட்டம் ஏற்றிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 போட்டிருக்காங்க இல்லையா, இதில் கொஞ்சம் சரத்துக்களை கூட்டி இருக்கிறார்கள், கொஞ்சம் தண்டனைகளை அதிகரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த சரத்துக்களிலும் ஆல்மோஸ்ட் இதே தான் இருந்தது. பட் அதனால் என்ன யூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கள்ளக்குறிச்சி மரணங்களை அடுத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நேற்று எங்கேயோ சேலத்தில் திருப்பூர் பக்கத்தில் ஒரு 5 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து அட்மிட் ஆகியிருக்காங்க. பல ஊர்களில் கள்ளச்சாராய விற்பனை நடக்குது, பிடிக்குது, போகிறாங்க வராங்க. அப்போது பொதுவாகவே உங்களுக்கு எல்லா சட்டங்களும் போதிய அளவுக்கான சட்டங்கள் இருக்க தான் செய்யுது. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுவதில் தான் தவறு. அமெண்ட்மெண்ட் பண்ணுவதில் தான் தவறு நடக்குது. அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்த மாட்டான். அம்பேத்கர் கூட இந்த சட்டம், நான் எழுதிய சட்டம் தவறானவர் கைகளில் போனால் அதை எதிர்க்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன், எரிக்கிற ஆளாக இருப்பேன்லாம் சொன்னதாக சொல்லுவாங்க. அதான் சரியான வெப்பன் தவறான ஆட்கள்கிட்டே இன்னைக்கு இருக்குது. இப்போ அரசியல் சாசன சட்டப்படி ஆர்டிகல் 17 படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. தீண்டாமை கடைபிடிப்பது ஒரு பெரும் குற்றம் அப்படின்னும் போது அதுக்கான கிளாசிஃபிகேஷனில் அதுக்கான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தீண்டாமை நாட்டில் இல்லையா? ஏன் அப்போ அதுக்குன்னு ஒரு புது சட்டம் தேவையா? இருக்கிற சட்டத்தையே நடைமுறைப்படுத்தினாலே போதும். உங்களுக்கு இப்போ பொதுவாகவே இந்த சட்டம் மெட்ராஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இருந்தது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது என்னென்னா, அந்த மாதிரி டாஸ்மார்க் இதை விற்கிறதுக்கான உரிமையை இந்த சட்டத்தில் கொண்டாடுறாங்க. பொதுவாகவே இந்த சட்டத்தோட அடிப்படை நோக்கமே இந்த ட்ரக்கு, சாராயம் தயாரிப்பது, விற்பனை பண்ணுவது, இதை ரெகுலேட் பண்ணுறது. இந்த பிளெண்டட் மிக்சிங் சொல்லுவாங்க. பிளெண்டட்னா என்னென்ன இப்போ இந்த சட்டப்படி இந்த பிராந்தியிலோ இந்த சாராயத்திலோ என்னென்ன இருக்கலாம் அதுதான் அந்த பிளெண்டட் மிக்சிங் தான் பிளெண்டட்னுவாங்க. அப்போ இதை மீறி அன்நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு முரணான சில பொருட்களை போட்டு காய்ச்சிக்கிற போது இல்லை போட்டு கலக்கி விற்கிற போது தான் அது விஷச்சாராயம். அதையும் கண்காணிக்கிற வேலை தான் இந்த சட்டத்துக்கு. அப்படி இருக்கிற போது பொதுவாக இந்த சட்டத்தில் செக்ஷன் 4 தான் இதை பொதுவாக சாராயம் விற்கிறவனை பிடிச்சி போட்டாங்கன்னா செக்ஷன் 4 அப்படி தான் போடுவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே
செக்ஷன் 4AAA ஒரு 100 லிட்டருக்கு மேலே வச்சுருந்தா அதுபடி தண்டனை. அப்புறம் செக்ஷன் 4ல் வந்து இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ்னால், அதாவது இந்த இயற்கைக்கு முரணான பொருளை போட்டு ஒரு 50 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் வச்சுருந்தா தண்டனை தரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 4Cயில் வந்து அரசு தடைக்கு எதிராக தயாரித்தல். அரசு வந்து இப்போ வந்து கள்ளச்சாராயம் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இதற்கு எதிராக தயாரித்தாங்கன்னா அந்த செக்ஷனில் போடுவாங்க. இதில் முக்கியமானது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதில் 4 செக்ஷன் Jன்னு ஒன்று வருதுங்க. அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுறான் தெரியுமா, அவனே தவறு. ஒருத்தன் அந்த மாதிரி வந்து இல்லீகலாக ஒரு சரக்கை வாங்கி யூஸ் பண்ணான்னா அவனுக்கு 3 மாத தண்டனை அல்லது ஒரு 1000 ரூபா அவதாரம் போடணும்னு இருக்குங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து செத்தாங்கல்ல, இவங்களாம் ஆக்சுவலி இந்த செக்ஷன்லாம் வர வேண்டியவங்க இல்லை. சரி, இவங்க செத்துட்டாங்க. இப்போ அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த செக்ஷனில் வரணும்? இந்த செக்ஷனில் வரணும். 3 ஆண்டு சிறை தண்டனை, 3 மாத சிறை தண்டனை, 1000 ரூபாய் அபராதத்தில் போடணும். பட் நம்ம பொலிட்டிக்கலாக தான் நம்ம அதை பார்க்குறோம். அதே மாதிரி ஏற்கனவே பொதுவாக இந்த சாராயம் விற்றாங்கன்னு வச்சிங்களேன், 4NA அப்படின்னு ஒரு செக்ஷனை போடுவாங்க. எந்த சாராயமாக இருந்தாலும் ஆக்சுவலாக அது என்னென்னா கேடு தரும் விஷம் கலந்த சாராயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சாராயத்தில் வந்து கொண்டு போய் லேப் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதில் விஷத்திற்கான அந்த தன்மை எதுவும் இருக்காது. அப்புறம் அந்த கேஸ் விடுதலை ஆகிடுன்னு வச்சுங்க. அதுலேயே சப்போஸ் விஷம் கலந்து இருந்தால் வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், அதாவது வாழ்நாள் தண்டனை தரலாம் அப்படின்ற சட்டமும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்கனவே இதில் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சட்டத்தையே தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தத்தில் இந்த மாதிரி இப்போ உயிரிழப்பு ஏற்பட்டால் தயாரிப்பாளருக்கு ஆயுள் தண்டனையும், ஏற்கனவே இருக்குது ஆயுள் தண்டனை, 10 லட்ச ரூபா அபராதமும் இப்போ வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டில் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து அசையும் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணலாம். இதே தான் வந்து ஏற்கனவே இந்த செக்ஷன்லையும் இருக்குது, ஏற்கனவேவும் இருக்குது. இந்த மாதிரி விற்பனை பண்ணுற இடத்துக்கு இடம் தரான்ல, அந்த இடத்த வந்து மூடி சீல் வைக்கலாம். அதுக்காக பயன்படுத்துகிற வாகனம் போகிறது வர்றது ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து தடை பண்ணணுன்ற சட்டம் ஏற்கனவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் புதுசாக இதில் இவங்க வந்து ஒன்றும் கொண்டு வர சட்டங்கள் புதுசா இல்லை. நீங்க சொன்ன இந்த டேட்டால இருந்து பார்க்கும்போது சார் ஆல்ரெடி இந்த சட்டம் இருக்கு. அதுதான் இதில் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு தரலான்னு இருந்தது. அப்புறம் அதான் 2லேருந்து 3 லட்சம் விதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அபராதத்தை வந்து தண்டனையே 5லேருந்து 10 வருஷம் கொடுக்குறாங்க. அபராதத்தை வந்து 1லேருந்து 2 வரைக்கும் இருந்தது, 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் உயர்த்துறீங்க சரி, இதை கண்டும் காணாமல் இருக்கிற காவல்துறை இல்லை ரெவென்யூக்கு என்ன தண்டனை? இப்போ இது ஆசிஷுவலாக எல்லாம் காய்ச்சறான், விற்கிறான், போகிறான், வரான். இதை கண்காணிக்க வேண்டியவர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தவறுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த சட்டத்தில் இருக்கணும்ல. ஆமாம் சார். அந்த சட்டத்தை அந்த சட்டப்பிரிவில் இதில் இல்லையே. அப்போ இந்த சட்டம் வேஸ்ட்டு தானே, ஏற்கனவே இருக்கிற சட்டம் மாதிரி தானே இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு 2-3 உதாரணம் சொல்லுவேன். இதில் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2023 ஒரு கேஸ் வந்ததுங்க. அதாவது அவர் வந்து போலி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட டாஸ்மார்க் அந்த பானம் இருக்குல்ல, குவார்ட்டர் பாட்டிலில் ஊற்றி சரக்கு வைக்கிறாரு. அதில் வந்து ஒரு கொஞ்சம் பாட்டில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1450 லிட்டர் சாராயமும் வச்சுருக்காரு. அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி 3/2/23 அவர் ஜெயிலில் இருக்கார். அவர் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு. என்ன சொல்கிறாரு, நான் வந்து இன்னசென்ட்டு, என்னை வந்து போலியாக அந்த மாதிரி வந்து கைது பண்ணிட்டாங்க. நான் வந்து அரசோட நலத்திட்டங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து நான் வந்து ஒரு 25,000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன், என்னை வந்து பெயிலில் விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கண்டிஷனை சொல்கிறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்து வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அதன்படி அவர் வந்து நம்ம ஜிப்மர் மருத்துவமனை இருக்குல்ல பாண்டிச்சேரி, அதுக்கு வந்து ஒரு 25,000 ரூபா டெபாசிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து 2 தனிநபர்கள் 10,000 டெபாசிட் கட்ட சொல்லிட்டு அவருக்கு வந்து பெயில் தருது நீதிமன்றம், நம்ம சென்னை உயர்நீதிமன்றம். இதுக்கு முன் உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, PK ஷாஜி அண்ட் கேரளா ஸ்டேட்டில் வந்து 2005 இது மாதிரி ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு. அந்த கேஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி அரசு நலத்திட்டங்களுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற நலத்திட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் காசை டெபாசிட் பண்ணிவிட்டு அவருக்கு பெயில் தரலான்ற
ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து பெயில் தராங்க. ம். அப்போ பெயில் தந்துட்டு அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, சப்போஸ் பெயில் வாங்குறவங்க வந்து இதை வந்து பெயில் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னா திரும்பவும் நீங்கள் வேணுன்னா 299A படி வந்தால் புதிய எஃப்ஐஆர் போடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் 25,000 ரூபாயை வந்து ஃபைன் மாதிரி தானே அது, ஆமா ஃபைன் சார். இல்லை ஆக்சுவலி பணத்தை டெபாசிட் டெபாசிட் பண்றாரு. அவர் டெபாசிட் பண்ணுவதாலேயே அவர் வந்து அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார்ங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. ம். கீழமை நீதிமன்றங்கள் வந்து ஃபேராக சுதந்திரமாக அந்த கேஸை விசாரித்து நீங்கள் முடிவெடுங்க. இந்த பணத்தை கட்டினார் என்பதற்காக அவர் வந்து முழுசாக ஒத்துனார் இல்லை ஒரு பாட்டு ஒத்துனாருன்றதெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு வருதுங்க. சொல்லிட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் வந்து இந்த வழக்குகள் நடத்துகிற விதம். நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இந்த டாஸ்மார்க் கடையை பார்த்தோம்னா வந்து இது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு. 1930 இந்தியாவில் வந்து காந்தி வந்து மதுவிலக்கு வேணும்னு கேட்டு போராடுறாரு. 1937 காங்கிரஸில் சென்னை மாகாணத்தில் நம்முடைய ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்தபோது, அவர் முதல்வராக இருந்தபோது அவர் வந்து இந்த டாஸ்மார்க் தடையை, மதுவிலக்கு தடையை வந்து அமல்படுத்துகிறார். அதுக்கப்புறம் 1971, 72 நம்முடைய தலைவர் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வரார். வந்து 1971 ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாரு. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி இதில் வந்து மதுவிலக்கை கொஞ்சம் தளர்த்திக்கிறோம். ஏன்னா அரசுக்கு வருமானம் தேவைப்படுது, அரசு நடத்துவதற்கு வருமானம் தேவைப்படுது, இல்லை பொத்தாம்பதும் வருமானம் தேவைப்படுதுப்பா, காசு தேவைப்படுதுப்பா அப்படின்னு அதை வந்து மதுவிலக்கை வாபஸ் வாங்குறாரு. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37லேருந்து 71 வரைக்கும் ஏதோ ஒரு 43 வருடங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு மதுவாடை இல்லாமல் இருந்த ஊரில் வராங்க. திரும்பவும் என்ன பண்ணுறாரு, 74 அதே டிஎம்கே வந்து மதுவிலக்கை வந்து திரும்பவும் அமல்படுத்துகிறாங்க. திரும்பவும் 1981 எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து தடையை நீக்கிறார், திருப்பி மது விற்கலான்றாரு. திரும்பவும் அவரே 87 மீண்டும் தடையை போடுறாரு. அப்போ தான் எம்ஜிஆர் வந்து அதற்கு முன்னாடி ஒன்று ஆரம்பிக்கிறார், தமிழ்நாடு வாணிப கழகம். இப்போ நீங்கள் டாஸ்மார்க்ட்டோம் இல்லையா, அதை ஆரம்பித்து இது வந்து மொத்த விற்பனையை வந்து இந்த டாஸ்மார்க்கே வாங்கி சில்லறை கடைகளுக்கு வந்து அது வந்து விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, 2003 நவம்பர் 29 ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து, அக்டோபர் 23 ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஜெயலலிதா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டாஸ்மார்க் மொத்த சரக்கு கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே வந்து ரீட்டைல் ஷாப்பும் வச்சுக்கலாம், நேரடியாக கீழே இறங்கி கடையும் வச்சுக்கலான்றத ஒரு உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் 2006 கருணாநிதி வராரு. பட் அதை மாற்ற முடியல. நீங்கள் அந்த டாஸ்மார்க்லாம் முன்னாடி சாராய கடையால் விடும்போதெல்லாம் சிண்டிகேட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு ஊரில் ஒரு 10 விஐபிக்கிறான்னா ஒரு 10 கடைன்னு வச்சுங்க, உனக்கு நான் இதை தரேன், உனக்கு இதை தரேன் அப்படின்னு பேசி அந்த ஏலத்தை குறைச்சி இவனுக்குள்ள ஒரு சிண்டிகேட் போட்டு நீ 2 கடை எடுத்துக்க, நீ 2 கடை எடுத்துக்க அப்படின்ற போது அரசுக்கு வருகின்ற வருமானம் குறைவதை கணக்கில் எடுத்து தான் ஜெயலலிதா அதை பண்ணாங்க. அது இன்னை வரைக்கும் வந்து அந்த மாதிரி தான் வருது. இதில் இப்போ நம்ம எல்லாரும் வந்து டாஸ்மார்க்கை வந்து தடை பண்ணணும், வரணும்னு சொல்கிறோம் இல்லையா. இந்திய அரசியலமைப்பு சாசனம் 47 என்ன சொல்லுதுன்னா, போதைப் பொருட்களை அரசு கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது போதைப் பொருட்களை அரசு கட்டுப்படுத்தணும்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுகிற போது அரசே எப்படியா சாராயம் வைக்கலாம் அப்படின்னு டிராஃபிக் ராமசாமி ஒரு வழக்கை போடுறாருங்க. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது வந்து விசாரணைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு அந்த மனுவையும் நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணுது. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, போகுது, வருதுன்னு இந்திய தரைவழி அமைச்சகமும் வந்து இந்த மெயின் ரோடில் இருக்கிற கடை இருக்குல்ல, NHல இருக்கிற கடைங்களில், நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற கடைங்களில் மூடணும் அப்படின்னு இவங்க அறிவுறுத்தல் தராங்க. இவங்க யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் அது வந்து நீதிமன்றத்தில் வழக்காகி சுப்ரீம் கோர்ட்டில் மார்ச் 31, 2013 கிட்டத்தட்ட ஒரு 1500 கடைகளை கணக்கெடுத்து அப்போ சொல்லியிருந்தாங்க. அந்த கடைகளெல்லாம் மூடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடப்பட்டு தீர்ப்பு வந்தது. உடனே பாருங்கள், நம்ம கவர்மெண்ட்டு, நீங்கள் பல இடங்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் விமர்சிக்கப்பட்டது. இப்போது ஹைவேஸை ஒட்டி கடை இருக்குன்னு வச்சுக்க, ஹைவேஸை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குன்னா இவன் என்ன பண்ணால் இந்த என்ட்ரன்ஸை அப்படியே மூடிட்டு பின்னாடி பக்கமாக திறந்துட்டாங்க. நீ என்ன சொன்ன, கடை வந்து ஹைவேஸை நோக்கி இருக்குது, ஹைவேஸ் ஓரமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன், நான் சைடில் போகிற ரோட்டில் வந்து என்ட்ரன்ஸை வச்சுக்கிறேன் அப்படின்னு அதில் ஒரு டெக்னிக்கை நம்ம தமிழ்நாடு அரசு கையாண்டு மதுப்பிரியர்களை வந்து கவலை. ஆமாம், அவங்க வந்து ஏப்பா நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் தெம்பாக போங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம லோக்கல்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போவோம்.
ஹைவேஸ்லாம் ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது உடம்பு டயர்ட் ஆகிடும்ல. அதால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இந்த என்ட்ரன்ஸை மூடிட்டு சைடில் திறந்துக்கிறோம் அப்படிலாம் நம்ம அரசாங்கம் மது விற்பனை பண்ணிச்சிங்க. நீங்கள் நம்ம இந்த சசி பெருமாள்னு ஒரு காங்கிரஸ்காரர் அடிக்கடி நம்ம சென்னையில் இருக்கிற நம்ம காந்தி சிலை இருக்குல்ல மெரினாவில், அங்கே வந்து அடிக்கடி போராட்டம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போய் ஒரு டெலிஃபோன் டவரில் ஏறி போராட்டம் பண்ணார். ஒரு ஒத்த ஆள் தான் பாவம் அந்த ஆள். பண்ணும்போது அந்த 2015 ஜூலை 31 அந்த மேலேயே அவர் அந்த டவர் மேலேயே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கீழெல்லாம் இறக்கி எல்லாரும் அப்போது எல்லாம் வந்து உறுதிமொழிலாம் எடுத்தானுவோம். அப்போ கூட ஒரு மீம்ஸ்லாம் போட்டாங்க. அதாவது அவரோட பாடியை இந்த பக்கம் ஒரு தலைவர், இந்த பக்கம் வைக்கும், அந்த பக்கம் திருமாவளவன், முத்தரசன், இவரெல்லாம் 4 பேரும் பிடிச்சின்னு இருப்பாங்க அந்த பாடை எப்படி. அப்போ அந்த பையன் படத்தைப்படியோ செத்தது எங்கள் அப்பாயா, எனக்கு ஒரு பக்கம் விடுங்கயா அப்படிலாம் வந்து மீம்ஸ்லாம் போட்டாங்க. அது ஏன் சொல்ல வரேன்னா, அப்போது அந்த சசி பெருமாளின் மரணம் என்பது இவர்களுக்கு அரசியலாக ஒரு விஷயம் தேவைப்பட்டது. நாங்களாம் மது ஒழிப்பில் இருக்கிறோம், அவர் வந்து மது ஒழிப்பு போராளி, அவர் செத்த உடனே அந்த துக்கம் தள்ளாமல் நாங்கள் வந்து அவரோட இடுச்சரங்கில் அவரோட அந்த உடலை சுமக்கிற வாய்ப்பாவது எங்களுக்கு கிடைச்சதுன்னு ஒரு சீனை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இங்கே வந்து வரலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 இதே வந்து டிஎம்கே, பிஎம்கே, அப்புறம் வந்து புதுசாக ஒரு உருட்டு உருட்டினாங்க, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு உருட்டி. பாவம் அந்த விஜயகாந்தை, நீ தயா முதல்வர் ஒன்று இதாக்குறேன்னு அந்தால சுத்தமாக ஒழிச்சு கட்டின தேர்தல் 2016. அந்த 2016 டிஎம்கே, பிஎம்கே, மக்கள் நல கூட்டணி 3மே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுக்கடைகளை மூடுவோம், அதிமுக கூட்டணியில இருந்தது இல்லையா சார், மதுவிலக்கு அமல்படுத்துவோம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 2016 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, மதுவிலக்கெல்லாம் உடனடியாக மூட முடியாது, ஒரு படிப்படியாக ஒன்றா மதுவிலக்கை அமல்படுத்தலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு 500 கடைகளை மூடினாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்போல்லாம் 10 மணிக்கு கடை திறக்கும், 10லேருந்து 10 வரைக்கும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 12 மணிக்கு கடையை திறக்கிறேன்னு ஒரு 2 மணி நேர அந்த நேரத்தை குறைத்தார்கள். அது மட்டும்தான் அவங்க பண்ண விஷயம். நீங்கள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த சட்டத்தை போடுறதால வந்து இப்போ என்ன நடந்துட்டு போகுது, ஏற்கனவே 3 வருஷம் இருந்ததா 10 வருஷம் ஆக்கிறீங்க, 10 லட்சம் ஆக்கிறீங்க. இப்போ இதே அவங்க இப்போ இன்னமும் இந்த சட்டத்தால் விற்கிறவங்க பயந்துருவானா? நீங்கள் சாராய வியாபாரிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் 10 கேஸ் 15 கேஸ் இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம இந்த கண்ணுக்குட்டி பேரில் கூட 70 கேஸ் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. 70 கேஸ் இருக்கிறவன் எப்படி வெளியில் நடமாடுறான்னு தெரியல. அதனால் முதல்ல இந்த அரசு வந்துங்க சாராயத்தை ஏன் இவன் நாடி போகிறான்றத முதல்ல பார்க்கணும். நான் வந்து இந்த சாராய இறப்பு நடந்தவொடனே வெரி ஃபஸ்ட்டு டேவே பல இடத்துல சொன்னேன், நம்ம டாஸ்மார்க்கில் விற்கப்படுகிற சாராயத்தில் அந்த போதையின் தன்மையை இவர்கள் குறைத்திருக்கிறார்கள். 5000 கோடி வந்து இந்த பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னவங்க என்ன வகையில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? ஒன்று அந்த போதையோட தரத்தை குறைக்கணும், குறைச்சா தான் போதை ஏற, அந்த தரத்தை குறைச்சா தான் ஒரு குவார்ட்டர் குடித்தவன் இன்னொரு குவார்ட்டர் வாங்கி குடிப்பிட்டு இன்னும் ஒன்றுமே ஆகலையா, ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லையே அப்படின்னு குடிப்பான். இல்லை ஒரு 5 ரூபா 10 ரூபா விலையாற்றணும், ஒரே முட்டா நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு 50 ரூபா விலையாற்றினா எவனும் வரவும் மாட்டான். அதால் இந்த போதையின் தரத்தை இந்த அரசு குறைத்திருக்கிறது. அதால் ஒரு 300 ரூபா 350 ரூபா கொடுத்து வாங்குறவன் எப்படா இதை போய் குடிக்கிறது, 400 ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு என்னடா போகிறதுன்றதுக்காக கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை போன்ற பகுதிகளில் சரி 150 ரூபா குடிச்சோம் ஒன்றும் ஏறல, ஒரு கட்டிங் மட்டும் போடுவோம், போட்டுட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 75 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கி ஒரு கசக்கி 2 ஏற்றிட்டு போவோம், அதுக்கு எதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு கஞ்சா பழக்கமும் இதனால தான் வந்து இன்றைக்கி பரவலாக வந்திருக்கு. நீங்கள் வந்து அரசு செஞ்ச ஒரு தவறு, இன்றைக்கி துரைமுருகன் கூட அதான் சொல்கிறார். ஆமாம், அரசு வந்து சட்டமன்றத்திலே வந்து துரைமுருகன் இதை சொல்கிறாரு. அதை ஆக்சுவலி கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போது அரசாங்கம் மதுவில் இருக்கிற அந்த வீரியம், அதாவது அந்த போதைன்னு சொல்லக்கூடிய குறைக்கிறாங்க அப்படின்னா, எத்தனால் ஓகே, அதை குறைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மக்களோட நல்லதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா போதையில தானே எல்லா தவறுகளும் இப்ப நடக்குது. அதனால அதை குறைச்சு அவங்களுடைய அந்த குடிக்கிற தன்மையும் குறைக்க வைக்கலான்ற அந்த நல்ல நோக்கத்துக்காக இதை குறைச்சிருக்காங்களா? ஏன்னா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க மதுவில் இருக்கிற அந்த ஆல்கஹால் பெர்சன்ட்டை குறைக்கிறதுனால தான் மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த போதை வந்து கவர்மெண்ட் விற்கிற மதுபானங்கள்ல கிடையாது அப்படிங்கிறாரு அவர். குடிக்கிறவனா அதெல்லாம் சத்து டானிக்கு கொஞ்சம் வாங்கி நல்லா கொஞ்சம் உடம்பு தேத்தோம்னா குடிக்கிறான்.
இல்ல. குடிக்கிறவன் வந்து ஒரு 2 பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 3 பேர் சேர்ந்தான்னா கம்பல்சரி குடிக்கிறானுவன். ஒரு 2 பேர் பேசுகிறான்னா, மாப்பிள்ள நேற்று என்னாச்சு தெரியல, நிலமை தடுமாறி போச்சு, வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்னே தெரியல, நான் அந்த அவன்ல சங்கரு ஃபுல்லாக குடிச்சு மாட்டே ஆகிட்டான். இதைத்தாங்க வந்து இன்றைக்கு இளைஞர்கள் பேசுகிறான் இயல்பா. அப்படி ஆகிட்டான். இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சம் கேப்பு கிடச்சா, ஒரு வேலை செஞ்சுனேங்கிறான், ஒரு 10 நிமிஷம் கேப்பு கிடச்சா போதும், டக்குன்னு ஓடி போய் ஒரு பெக்கு ஊற்றின்னு வந்துடுறான். அந்த நிலைக்கு வந்து நாம் வந்து தமிழ்நாட்டில் ஆளாகிட்டோம். மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, இப்போ அதை தான் பண்ணுறாங்க. சும்மா வேலை இல்லைன்னா கூட சரி, என்ன ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டான். ஒரு 5 மணி 6 மணிக்கு வேலை முடியுது, ஒரு தினக்கூலியாக கூலி வாங்குறான்னா, முதல்ல அந்த கூலி வாங்கின உடனே நேராக இவன் எங்கே போய் நிற்கிறான்னா, டாஸ்மார்க்கில் போய் நிற்கிறான். இன்னும் சில இடங்களில் கொடுமை என்னென்னா, வேலைக்கு வருகிற போது பிளாக்கில் வாங்கி கொஞ்சம் ஒரு கட்டிங் போட்டு வந்து குடிச்சிட்டு வந்து வேலை செய்கிறவங்கலாம் இயல்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதை அமைச்சர் என்கரேஜ் பண்ணுறாரு சார், காலையில் குடிக்கிறது தப்பில்லை அப்படின்னு மது பிரியர்கள்னு பேர் வச்சிருக்காங்க. இவர்களோட நோக்கம் நம்ம பாக்கில் இருக்கிற காசை சுத்தமாக சொல்லுவாங்களா, அண்ணாக்கார கூட அறுத்துட்டு விட்டான்னு, அந்த மாதிரி நம்மளை சுத்தமாக தொடச்சி வழித்து எடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அது. அப்போ இவன் வந்து ஒரு போதைக்கு தன்னை நிலை மறந்த நிலைக்கு ஆளாக்குறதுக்காக இதை குடிக்கிறான். அப்படி குடிக்கிற போது நீ வந்து 5000 கோடி வியாபாரத்தை பெருக்கணுன்றதுக்காக அதில் இருக்கிற ஆல்கஹால் தன்மையை குறைச்சா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கோட்டர் குடிப்பான், ஒன்றுமே ஏறலையா, சரி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிற காசையும் இன்னொரு கோட்டருக்கு அவன் குடிக்க தான் செய்வான். ஏன்னா அவன் வந்து அந்த போதை லெவலில் வந்துட்டான். நீங்கள் மெடிக்கலி வந்துங்க, சிலர்லாம் வந்து ஒரு 60 ml இல்லை ஒரு 90 ml தான் அவன் என்னைக்கு குடிக்க ஆரம்பித்தானோ அதில் வந்து கடைசி வரை அவன் சாவர வரைக்கும் அந்த 90 தான் குடிப்பான். அந்த 90 ஒரு அளவோடு நிறுத்திட்டான்னா அவனுக்கு வந்து அது அந்த பாடி அந்த லெவலில் செட் ஆகிடும். இப்போ நண்பர்களோட சேர்ந்து ஒரு பேருக்கு அதிகமாக அடிக்கிறான், இல்லை இன்னொருத்தன் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறான்னா, அவன் அதிகமாக குடிக்க அவனோட அந்த உடம்புல அந்த ஆல்கஹால் தாங்குகிற சக்தி இல்லை, அது வந்து எழுந்துனே போகும். அப்படி இருக்கிற போது அவன் வந்து அந்த கோட்டரை தாண்டி மேலே குடிக்கிறான்னு வச்சுங்க, அடுத்த தடவை அதே மாதிரி அதை தாண்டி குடித்தாதான் அவன் அந்த போதையை உணர்வான், அந்த ஃபீலிங்கை உணர்வான். போதைன்னா உடம்பு தளர்றது, நரம்புகள் பாதிக்கப்படுறது தானே. இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற எத்தனாலில் இப்போ நீங்கள் வந்துங்க, நம்ம அரசாங்கம் வந்து இந்த பிராந்தில் என்னென்ன இருக்கணும், விஸ்கியில் என்னென்ன இருக்கணும்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குங்க. அதெல்லாம் எதையுமே இவங்க வந்து செய்யறதில்லைங்க. பிராந்தின்னா வந்து திராட்சை இருக்கணும், போகணும் வரணும், அப்படி ஊற வைக்கணும், பெர்மனெண்ட் பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மொலாசிஸ்ன்னு வர மெத்தனாலை எடுத்து அப்படியே கலந்து கொஞ்சம் கலர் பவுடரு ஸ்பிரிட்டு அது எதை ஊற்றி வெறும் தண்ணி தான், அது கெமிக்கல் கலந்த தண்ணி தான், எந்த நம்ம பிளெண்டடே இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து என்ன ஒன்று இந்த லோ கிரேடில் வந்து இந்த ஆர்எஸ் பவுடர்னு சொல்கிற அந்த உலர் ஆல்கஹால் கலக்கப்படும், கொஞ்சம் ஹை கிரேடில் கொஞ்சம் அந்த மொலாசிஸ்ன்னு வர அந்த ஸ்பிரிட்டை கொஞ்சம் கலந்து அதை கொஞ்சம் வைப்பாங்களே தவிர, இந்த அரசாங்கம் முழுக்க இந்த மாதிரி இவங்க தயாரிக்கிறதும் ஒரு வகையில் ஒரு போலி மதுபானம் தான். ஏன்னா ஒரு மதுபானம்னா இதில் என்ன இருக்கணுமோ அது இல்லைன்னா அது போலி தானே. அப்போது அரசாங்கம் வருமானத்திற்காக இந்த திருட்டு தினத்தை அரசாங்கமே முன்னின்று செய்யுது. அதனால தான் வந்து இவன் போதை ஏறலன்னொடனே என்ன பண்ணுறான், போதை தனக்கு வேணும்னு வேறு விஷயங்களே வந்து அதில் வந்து கலந்து குடிக்கிறத பார்க்குறோம். சிலர் வந்து இந்த சிகரெட் ஆஷை போட்டு பிராந்தியில் கலந்து அதை குடிக்கிறான். அதை குடிச்சுன்னா அதில் கொஞ்சம் போதை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சில மாத்திரைகள் ட்ரை பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ அவங்ககிட்ட காசு இல்லை, இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வியாபாரத்தை என்னால் உயர்த்த முடியல, என்கிட்ட 150 ரூபா 200 தான் இருக்குது, ஒரு கோட்டர் வாங்கி குடிக்கிறான், ஏறலை. மறுநாளும் அந்த கோட்டர் வாங்கி குடிக்கிறான், என்ன பண்ணுவான், போதை ஏறலைன்னா வேறு ஏதாவது இதில் ஏதாவது ஒன்று கலப்போமா, கொஞ்சம் போதை ஏறாதா, அவனுக்கு தெரியும் இது உடம்புக்கு கெடுதி போது வருதுன்னு அதை யாரும் பார்க்குறான். வந்து நாம் அடிமை ஆகிட்டோம், கேட்டால் எனக்கு கை உதறதுன்றான், அதெல்லாம் எனக்கு வந்து பாடி பெயின்ன்றான், நான் பழக்கமாக்கிட்டேன்றான், என்னென்னவோ கதையை அவனுக்கு ஒன்று சொல்கிறான். அப்படி இருக்கிற போது இந்த சைடில் பல போதை வஸ்துகளும் இந்த டாஸ்மார்க்கில் வந்து போதை குறைந்ததால் தான் இன்றைக்கு வந்து நாட்டில் பெருகிறது தான் நான் பார்க்குறேன். சார், இந்த மதுவிலக்கு தடை சட்டம் ஆல்ரெடி முன்னாடியிலேருந்து இருக்குது, இதை இப்போ மறுபடியும் கொண்டு வந்து குறிப்பாக அதில் இருக்க தண்டனைகளை மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதே ஒரு தரப்பில் வந்து இப்போ அண்ணாமலை போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூரண மது விலக்கை கொண்டு வரலனா கூட அதை படிப்படியாக குறைக்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஒயின் ஷாப் அதாவது டாஸ்மார்க்கில் தனியார் மயமாக்கலாம், அப்படி தனியார் மயம் ஆக்கிட்டா மேபி அவங்க ரேட்டை ஏற்றுறதோ
இல்ல அந்த பிராண்டில அந்த மதுபானங்களுடைய ஒழுங்குமுறை அப்படிங்கிறத அதை சரி செஞ்சு அதை வந்து அவங்க வந்து வேற விதமா கொண்டு போவாங்க. இல்லாட்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அதாவது எலைட் பப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தக்க நடவடிக்கை எடுத்து அதற்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ளலாம். இப்படியெல்லாம் செஞ்சா ஓரளவுக்கு குற்ற சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. இல்லை, நான் அதில் வந்து மாறுபடுறேன். இப்போ வந்துங்க ஏற்கனவே வந்து இது தனியார் கையில் தான் இந்த இதெல்லாம் இருந்தது. இப்போ மதுபான ஆலைகள் வந்து தனியார் கையில் இருக்குது, அந்த விற்பனை கூடங்களும் தனியார் கையில் இருக்குன்னு வச்சுங்க. எந்த அளவுக்கான சரக்கு வருது போகுது வருது. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு 45,000 கோடி இருக்குன்னு சொல்கிறான்னு வச்சுங்க. இதில் நீங்கள் வரி போட்டால் எவ்வளோ வந்துட போகுது? அப்போது மொத்த வருமானமும் அரசுக்கு போகணும். இது பெரும்பாலானவர்கள் வந்து சில தனியார்கள் இதை வந்து சிண்டிகேட் போட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிண்டிகேட் போட்டு ஒன் ஷாப்பை நடத்துனாங்கன்னா அதில் வந்து இந்த போலி மதுபானம் எவ்வளவு சரக்கு இருக்குது நேரடியாக இவன் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆயத்தருவைக்கு போகாமல் டாஸ்மார்க்குக்கு போகாமல் வரி கட்டாமையே நிறைய பேர் சாராயங்களை விற்கிறது, கள்ளச்சாராயமால் விற்கப்படுகிறது. ஏங்க இன்றைக்கு இப்போ அரசாங்கம் டாஸ்மார்க்கை விற்கிது. டாஸ்மார்க்கில் 12 மணிக்கு முன்னால் இருக்கிற சரக்குகளில் பெரும்பாலும் வந்து ஒரு அன்சு பாக்கெட்டை போட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு ஏற்கனவே இருக்கிற இந்த 150 கோட்டர்களில் பாதி எடுத்துகிட்டு பாதி இந்த தண்ணியை ஊற்றி விற்கிறதா ஒரு பெரிய அலிகேஷன் வந்து பத்திரிகையெல்லாம் மாட்டி பத்திரிகையெல்லாம் செய்தியெல்லாம் வந்ததுல. அப்போது அரசாங்கம் இருக்கிற டாஸ்மார்க்கிலேயே இவ்வளோ ஊழல் பண்ண முடியுதுன்னு சொன்னால் தனியார்கள் வந்து டாஸ்மார்க்கை விற்றான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? 4% அரசாங்கத்தின் சரக்கும் 3/4% இவர்களோட சொந்த சரக்கும் தான் விற்று இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்குற வழியாக தான் இருக்கும். அதனால் வந்து அது வந்து எனக்கு ஒன்றும் சரியானதாக படலை. பட் அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல் இந்த கள்ளுக்கடைகளை திறப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாதம். ஏன்னா ஏற்கனவே கள்ளுக்கடைகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அட்லீஸ்ட் இந்த போதையில் இருக்கிறவனு எதையாவது அவன் கிராமத்தில் ஏதோ இருக்குது இந்த கல்லை ஒரு 30-40 ரூபாய்க்கு குடிச்சிட்டு என்னையோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து கல்லோட அந்த போதை குறையும், அதை அப்படியே வீட்டுக்கு போயிடான்னு வச்சுங்க. ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் கூட நம்ம முரசொல்ல எழுதியிருக்காரு, கல் வந்து தாய்ப்பால் போன்றதுன்னு காற்றெல்லாம் போட்டு நம்ம தலைவர்லாம் எழுதியிருக்காரு. கல் வந்துங்க நீங்கள் பொதுவாக அது 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சா அது உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதா சார்? கல்லுங்க இல்லை அவ்வளோவா ஏற்படுத்தாது. அதாவது அதில் இருக்கிற ஆல்கஹால் வந்து உங்களுக்கு வந்து இயற்கையாக வந்துடுது இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி கெமிக்கலில் வந்து நாங்கள் வந்து செயற்கையான ஆல்கஹால் அது இல்லைல்ல. அப்போ அது இயற்கையாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சாதாரணமாக அது போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கல்லுங்கிறது சும்மா சின்ன குழந்தைங்கள பசங்களுங்களாம் கூட சும்மா ஒரு கிளாஸு கொடுப்பாங்க. அது 1 லிட்டர் 2 லிட்டர் குடித்தா தான் அது போதை வருமே தவிர மற்றபடி அது ஒன்றும் ஒரு பெரிய போதை தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. அந்த ஞாபகத்துக்கு அவன் வந்து டாஸ்மாரை நோக்கி வருவதற்கும் கள்ளச்சாராயத்தை நோக்கி போவதற்கும் அது ஒரு வழி தானே. இப்போ நம்ம வந்து இவனை குடியிலேருந்து இவனை தப்பிப்பதற்கு கள்ளுக்கடை தான் ஒரே வழியெல்லாம் சொல்ல வரல. கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போகிறவனே எப்போ அது இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கடா இது குடிங்கடா, ஏன்டா அங்கே போய் சீர் அடிக்கிறீங்க, ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு போகிறீங்க, 60 ரூபாய் 50 ரூபான்னு வாங்குறத 30 ரூபா 40 ரூபாய் இந்த கல்லை குடிங்கடா அப்படின்னு நம்ம அவனை டைவெர்ட் பண்றோம். நாம வந்து சரின்னு சொல்ல இதுலயே கலப்படம் பண்றவங்க கல்லுல கலப்படம் பண்ண மாட்டாங்கன்றது ஒன்றும் நமக்கு இது இல்லை. கல்லுல கலப்படம் பண்றாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட அந்த பகுதியில் வைக்கிறான்னு வச்சுங்க, குடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவான். கல் இந்த கல், அதாவது புளிச்ச கல், அந்த பாட்டா கல் அதுன்னு சொல்லுவானுங்க. இல்லை கல்லுலேயும் சில பேர் மாத்திரைலாம் போடுவாங்க. பட் அவன் மாத்திரை போட்டான்னா அவனுக்கு அந்த வியாபாரம் அவங்க குறையும்ல. இப்போ 1 லிட்டரில் ஒரு மாத்திரையை போட்டு விற்றுட்டோம்னா அதுலேயே அவன் வந்து கொஞ்சம் மிதமான போதை ஆகிட்டான்னா இன்னொரு லிட்டர் வாங்க மாட்டான்ல. அதனால் பெரும்பாலும் கல்லில் வந்து கலப்படங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. நேரடியாக அது கிராமங்கள்லேருந்து அப்படியே இறக்கப்பட்டு பக்கத்தில் எங்கன்னா விற்கப்படும். அதால் கல்லில் வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் கம்மி. அதால் தான் வந்து எல்லாரும் வந்து கல்லை வந்து இன்றைக்கி விற்கணும்னு சொல்கிறோம். கல் விற்றோம்னா ஒரு தற்சாப்பு பொருளாதாரமும் இங்கே வரும். மரங்களை வச்சுருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க அவங்களுக்கால ஒரு வருமானம் வரும். அது இறக்குறவங்க பனை விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய இது. அது ஒரு மரத்துக்கு ஒரு 500 ரூபா வாடகைன்னா கூட ரெண்ட்டுன்னா கூட உங்களுக்கு ஒரு 10 மரம் வச்சுன்னா அது ஒரு 5000 வரும்ல அந்த மரத்து உரிமையாளருக்கு. அதால் அரசு வந்து அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் அரசு வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சி அவங்க வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகணும், ரத்தத்தை ஏற்றிக்கணும்ல பார்க்குறாங்க. அதால் அரசு எப்படி ரொம்ப தூரம் அரசு கடந்துடுச்சு. இது வந்து 3இல் 1 பங்கு வந்து சாராய வியாபாரத்திலேருந்து அரசு நடக்குதுன்னும் போது அப்போ எப்படி அந்த ஒரு 50,000 கோடியை அரசு எப்படி இழந்துட்டா அப்புறம் என்ன நடக்கும்? ஏற்கனவே வந்து 8 லட்சம் கோடி கடனாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் மாதம் 1 லட்சம் கோடி கடனை வாங்கி எல்லாரும் எவனா வந்து ஒரு நாளைக்கு ஜப்தி பண்ணி நம்மளை கூட்டு போக வேண்டியது தான் உலக வங்கி. அந்த மாதிரி நிலைக்கு வந்துடும். அதனால் அரசு கொஞ்சம் பார்த்து செய்யணும்.
சார், அதிமுக டைம்ல வந்து இந்த குட்கா, பான் மசாலா, இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடாது அப்படின்ற வந்து தடை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக என்ன பண்ணாங்கன்னா, அது விற்கிறாங்க அப்படின்னு சட்டமன்றத்துக்கே ஹான்ஸ் இந்த மாதிரியான குட்கா பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்ப அமைச்சர் அந்த விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து திமுகல இருந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது வைன் ஷாப்பு மூடிட்டா, ஒருவேளை வைன் ஷாப்பு மூடிட்டா, இந்த குட்கா, பான் மசாலா மூலமா மக்களுக்கு இந்த போதைகள் அடிமையானவங்களுக்கு மாற்று கருத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இப்போ விஷயங்கள் வெளில வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் விற்கலையா? வித்துட்டு இருக்காங்க சார், மறைமுகமா தானே விற்கிறாங்க. மறைமுகம்னா ஏன்னா போலீஸ் வந்து பிடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்களே. பெரும்பாலான கடைகள், பங்க் கடைகளில் குட்கா, பான் பராக்கு எல்லாம் விற்கிறாங்களா இல்லையா? மேலே தொங்கும், அந்த ஷாம்புகளோட தொங்கும். ஆமா. இப்போ கீழே வச்சுருக்கான், பிளாஸ்டிக் அந்த கேரி பேக்கில் போட்டு கீழே வச்சுருக்கான். முன்ன 10 ரூபா 20 ரூபான்னு விற்றதை இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த 50 ரூபாயில் அந்த 30 ரூபா குஷனுங்கிறது கடைக்காரனுக்கு கொஞ்சம் லாபம் அதிகம். விற்கிறவன், போனவன், வந்தவன், போலீஸு, அங்கே இருக்கிற லோக்கல் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் குஷனாக அது போகுது. இப்போ கவர்மெண்ட்டே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் படிக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் கூல் லீப் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக வந்து இந்த கூல் லீப்னா அன்ஸ் தானே. அன்ஸ் வந்து முன்னாடி வந்து அந்த புயலை மாதிரி இருக்கும், அதை இப்படி கையில் இப்படி கசக்கி இப்படி எங்கன்னா ஒரு ஓரமாக வைப்பான். அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு என்ன பண்ணால், அவனே அந்த புயலே ஒரு தலைகாணி மாதிரி போட்டு சின்னதாக அதில் போட்டு கொடுத்துட்டான். கொஞ்சம் டீசெண்டாக வாங்கி அப்படி வச்சுங்கப்பான்னு. அப்போ இது கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு லூஸ் தனமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறான் பாருங்கள். எவனா ஒரு 4-5 பேர் தான் இந்த மெயின் டீலராக இருப்பான். அவனை பிடிச்சி 4 தட்டி ஏன்டா விற்கிறேன்னு சொல்லி அதை பேன் பண்ணுறது விட்டுட்டு, அங்கே வழியை திறந்து விட்டுட்டு என் ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்களாம். எப்பா வாய் தரேன்னு. இது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு அறிவார்ந்த அரசாங்கம் செய்கிற வேலையாது. அப்போ அரசாங்கத்துக்கு தெரியுது, பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இது வந்திருக்குன்னு தெரியுது. இல்லை, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு? இல்லை, அதான் என்ன 18 வயசுக்கு கீழே இருக்கிற மாணவர்களாம் வந்து கேட்டால் இந்த பொருட்களாக கொடுக்கக்கூடாது. பள்ளியிலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ஏற்கனவே அப்படிதாங்க இருக்கு. ஆமா சார், இதெல்லாமும் ஒரு நடவடிக்கை. அதை தாண்டி எப்படிங்க வந்தது? நீங்கள் சொல்லிட்டீங்க வந்து 18 வயதுக்கு உட்பட்டவருக்கு இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கக்கூடாதுன்றீங்க. அப்போது எப்படி இவன் கையில் இது கிடச்சிது? முதல்ல ஏன் அங்கே விற்கிது? யார் அதை விற்பது அலோவ் பண்ணது? உங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னா உங்களுக்கு தரவசி இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் நடத்துவதற்கு தரவசி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு மேலே மாலை மாதிரி போட்டு போனீங்கல்ல, இப்போ என்ன நிலவரம்னு நீங்கள் பார்த்தீங்களா? அப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டு என்டி யூஸரை வந்து கேட்குறான். கடைசியில் எவன் யூஸ் பண்ணுறானோ அவனை வந்து ஏய் நீ ஏன்டா வாங்கின, உனக்கு எங்கடா கிடச்சிது, எப்படா போச்சு வந்ததுன்னு இவனை பிடிக்கிறானே தவிர எவன் விற்றா எது வழியாக வந்ததுன்ற மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ அரசாங்கத்தின் நடவடிக்கையை பொறுத்து தான் ஒரு நாட்டில் வந்து போதைப்பொருள் விற்பதும் அது கிடைக்காமல் வந்து இருப்பதும் அவர்களோட கையில் தானே இருக்குது. அப்போ அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்யணும்ல. அப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து இப்போ பூரண மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்போ ஒரு அரசியல் நோக்கம் தான் இல்லையா சார்? ஏன்னா விடுதலை சிறுத்தையும் போராட்டம் பண்ணாங்க, அன்புமணியும் சொன்னாரு, அண்ணாமலையும் வலியுறுத்துறாரு, அதிமுகவிலேருந்து படிப்படியாக குறைக்கலாமே அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க, விஜயும் சொல்றாரு சே நோ டு ட்ரக்ஸ்னு. எல்லாரும் தான் சொல்கிறான், எல்லாரும் தான் கரெக்டு தான், நல்ல கேள்வி தான் இது. எல்லாரும் வந்து அரசாங்கத்தை நோக்கி சொல்கிறேனே தவிர ஒருத்தராவது ஏய் நம்ம கட்சியில் எவனாவது குடிச்சிங்கன்னா நான் கட்சி விட்டு எடுத்துருவேன் அப்படின்னாலே பெரும்பாலும் குறைஞ்சிரும். குறையுமா குறையாது? நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்காரும் சொல்லிடுறாங்க மது விலக்கை அமல்படுத்தணும்னு. சரி, அது மீறி 1-2 பேர் குடிக்கிட்டோம், உங்கள் கட்சியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பான்மையானவர்கள் ஒரு 80% நீங்கள் சொல்லியப்பா நம்ம கட்சியில் குடிச்சிட்டு வந்தான்னா அவனை வந்து நம்ம கட்சி விட்டு எடுத்துடணும்பா அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுவாங்களா? இவங்க ஒரு நடைமுறைப்படுத்துவாங்களா? அதில் இவர்களுக்கு வந்து இந்த மது விலக்கு அமல்படுத்தணுங்கிறது ஒரு அரசியல் தான். பட் ஆனால் மது விலக்கை அமல்படுத்தலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வந்து இப்போ நம்ம கொரோனா காலத்தெல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. அப்போ என்ன நடந்தது? சும்மா ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு 2 பேர் அதை குடித்தான் இதை குடித்தான், சாகட்டுமே. டாஸ்மார்க்கை வந்து குடித்து ஒரு 10 வருடங்கள் ஒருத்தன் தொடர்ந்து குடிக்கிறான்னா ஒரு பெரும்பான்மையான மக்கள் பெரும் எண்ணிக்கையில் சாகிறதை விட அதை மூடின பிறகு ஒரு 4 நாளில் ஒரு 4 பேர் சாகட்டும் போகட்டுமே அப்படின்னு நம்ம விடலாம். இப்போ நம்ம கொரோனா காலத்தில் சொல்கிற மாதிரி எவனாவது போய் எனக்கு சரக்கு வேணும்னு உட்காந்துதானா? இல்லை. அப்போ வந்து தவிர்க்க முடியாமல் அப்படி தானே இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்தியாவில் பல குஜராத், பீகார் போன்ற இடங்கள்லாம் மதுவிலக்கு இருக்க தானே செய்யுது.
திருட்டுத்தனமாக ஒருத்தர் 2 பேர் குடிக்கிறான்லாம் சொல்கிறானுங்க. அங்கெல்லாம் வந்து திருட்டு மது விற்க தெரியுமா? இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லைல்ல. இன்றைக்கி வெளிப்படையான மது விற்கப்படுவதால் பள்ளி மாணவர் குடிக்கிறான். பொம்பளை பசங்க யூனிஃபார்மோடு கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுக்கின்னு ஒரு சிகரெட்டை வச்சுக்கின்னு அதுங்க வந்து இன்ஸ்டாவில் போடுறதும் வாட்ஸ்அப்பில் வர்றதுமா ஒரு ஃபேஷன் மாதிரி கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இப்போ தனியார் தொண்டு நிறுவனம் செஞ்ச ஆய்வில் ஒரு 3000 பசங்களை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் வந்துங்க ஒரு 10% மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கான் அந்த டாஸ்மார்க் சாராயத்துக்கு. மாணவர்கள் 2 பேருமே. அப்போ 10% வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்குன்னா இவன் வளர்ந்து அப்புறம் என்ன இந்த நாட்டில் பிடுங்க போகிறான்? அப்போது இவனையே நம்ம அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறோம்ல. இப்போ இந்த குழந்தை பசங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா இதுங்க போய் கலாச்சாரம் வாங்கி வரப்போதா, இல்லை வேற எங்கன்னா போதைக்கு வந்து கேட்க போதா? அப்போது இதை பார்த்து இன்றைக்கி இருக்கிற சினிமாக்கள், இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் அவர்கள் சினிமா திரைப்படங்களில் வந்து குடிச்சிட்டு அவங்க செய்கிற கலாட்டாக்களை ஒரு கெத்து மாதிரி காட்டுறது, அது வந்து இளைஞர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பழக்கங்களை ஊக்குவிக்குது. அதால் முதல்ல இந்த மாதிரியான காட்சிகளுக்கு தடை பண்ணணும். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பப் கலாச்சாரத்தை முதல்ல அரசாங்கம் ஒரு ரெகுலேட் பண்ணணும். நீங்கள் ஒழிக்காதீங்க, ஒரு ரெகுலேட் பண்ணுங்கள். அங்கே என்னதான் நடக்குதுன்ற அரசாங்கம் போய் முதல்ல பார்க்க. ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? பப்பை பொறுத்த வரைக்கும் இத்தனை மணிலேருந்து இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், இவ்வளோ பர்சன்ஸ் அங்கே அலோவ் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட மதுபானங்க தான் விற்கணும், இந்த மாதிரியான விதிமுறைகள் பப்ல இருக்கு. ஆனால் அதை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேள்வி. நீங்கள் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் இங்கே எம்ஆர்சி நகரில் இருக்க ஒரு பிரபல பப்பில் மெட்ராஸில் இருக்கிற மிக மிக பெரிய விஐபிகளின் ஒரு 4-5 வாரிசுகள் ஒருத்தனை அடிச்சிக்கணும். மண்டை கிண்டெல்லாம் பொழந்து இங்கே ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனாங்க. அது சம்பவம் நடந்தது எப்போது? 3 மணி, விடியற் காலை 3 மணிக்கு எப்படி அந்த பப்பில் இந்த சம்பவம் நடந்தது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 11 மணிக்கு அந்த சரக்கை நிறுத்திங்கன்னா கூட ஒரு மணி நேரம் அப்படி முன்ன பின்ன ஒரு 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. எப்படி 3 மணி வரைக்கும் அவங்க இருந்தான்? சொல்லப்போனால் அது நடக்கிற என்ட்ரன்ஸ்லேயே எப்பயுமே ஒரு பெட்ரோல் வண்டி நிற்கும், போலீஸ். அப்போ எப்படி இது நடந்தது? அப்போ இதை ரெகுலேட், இப்போ எல்லாமே சட்டத்தில் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்துவதில் இங்கே ஒரு மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது. அதை நாம் ஒப்புக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் நீங்கள் புதுசாக சட்டம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா அதை ஒரு சட்டத்தை போட்டாங்க, நாங்கள் அமெண்ட்மெண்ட் போட்டேன்னு ஒரு 1000 புக்கு அடித்து எங்கன்னா ஒரு மூலையில் கிடக்கும். ஏதாவது ஒரு கேஸுன்னா அந்த கேஸை போட்டிங்கன்னா அந்த வழக்கறிஞர் அந்த புக்கு வாங்கி என்ன கிளாஸில் என்ன போட்டிருக்காங்க, என்ன தண்டனை வாங்கியிருக்குன்னு நம்ம வாதாடுவதற்கு வேணுமானால் அது உதவுமே தவிர மற்றபடி வேறு எந்த சட்டத்தாலும் எந்த யூஸும் இல்லை. அதை அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம்ல, அதை நடைமுறைப்படுத்துகிறோம்ல, அதன் விளைவாகத்தான் ஒரு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு ரெகுலேஷன் வருமே தவிர எந்த விதத்திலும் சட்டத்தில் இருக்கிறதால எந்த நன்மையும் பயக்காது. இப்போ இந்த கள்ளச்சாராய மரணங்களை மூடி மறைக்கிறதுக்காக இது ஒரு கண் துடைப்பு நாடகமா வேணா இந்த புதிய மதுவிலக்கு தடை சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா சார்? சும்மா அதாவது இப்போ கேட்பான், என்னப்பா 60-65 பேர் செத்தாங்க, என்ன பண்ணீங்க? கவர்மெண்ட் நாங்கள் உடனே ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அப்படியே தூக்கி நிறுத்திட்டோம்ல சட்டத்தை அப்படின்னு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு அரசியல் ஆதாயம் இல்லை, கள்ளச்சாராயத்தில் வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்கள் சிறப்பு சட்டத்தை போட்டோம், விற்றா நாங்கள் சீஸ் பண்ணுவோன்னோ, ஆயுள் தண்டனும் மரண தண்டனும் தூக்கு தண்டனும் வந்து 10 லட்ச ரூபா அபராதனும் என்னென்னவோ சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுவே தவிர நடவடிக்கை எடுக்கலாம் எதுவுமே வந்து பயனற்றது தான். இன்றைக்கி வந்து சாராயம் விற்கிறது இந்த சட்டம் தடுக்காது, சட்டத்தை அமுல்படுத்துறவங்க தான் தடுக்கணும். ஓகே சார், போலீஸ் தான் தடுக்கணும், இதை அரசு தான் தடுக்கணும். உளவு நிறுவனங்கள் தான் இந்த இடத்துல சாராயம் விற்கிறான்னு ஒரு ரெய்டு போனால் தானே அவனுக்கு பயம் வரும். நீ சட்டத்தை போட்டு நீ சட்டமன்றத்தில் இரு, நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே இரு, அவன் ஊருக்குள்ளே அவன் இஷ்டத்துக்கு அவன் எதனா காய்ச்சி குடிச்சு செத்து மடிஞ்சு ஒரு 10 லட்சம் எடுத்துமே கூடு, இப்படி தான் நடக்கும். சார், அப்போ நீங்க சொன்ன இந்த டேட்டா இந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இருந்த சட்டத்தை தான் இப்போ சட்டமன்றத்தில் அதை புதுப்பிச்சு புதிய ஒரு சட்டமா வந்து திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான மரணங்கள் நடக்குதா, இல்லை இதுக்கப்புறமான நிகழ்வுகள் நடந்தா இதுக்கு மேல் கொண்டு இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்ற அந்த பயம் வந்து மக்கள்கிட்ட வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் குறையும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.